கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் 3 கப் தேங்காய் திருவி எடுத்திருக்கிறேன். தேங்காவை நல்லா சின்னதாக திருவி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும், கலர் மாறிடக்கூடாது. தேங்காவை வறுத்து எடுத்துட்டு இன்னொரு பேனில் 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு அதோட 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் மில்க். சீனியும் பாலும் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதில் வறுத்து வச்சிருக்கிற தேங்காவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக வேணும். எல்லாம் இப்படி நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க, விட்டுறாதீங்க, அடி பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டல் ஃபோமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது சரியான பதம். இதை நான் 2 பேட்சாக பிரிச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சத்தை எடுத்து ஒரு டின்னில் இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் மாற்றி இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையில் கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க அடியில். அதுக்கப்புறம் மற்றத்தில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் ஒரே கலரில் செய்யவும் மேலும். இதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours மாதிரி வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்னு சொல்லி இல்லை, நீங்கள் நார்மலாக வச்சு குறையிலும். அதுக்கப்புறம் இதை இப்படி டிமோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் பீசஸ் கட் பண்ணி எடுத்து குறையிலும். அதே மாதிரி தேங்காவை நல்லா சின்னதாகவே திருவி எடுங்க. தேங்காய் மிச்சம் பெருசாக இருந்தால் பல்ஸ் மூட்டில் ஒரு 10 செகண்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக தான் இன்றைக்கி வெட்டி எடுக்க போகிறேன். இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மிச்சமே நல்லா பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.